ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேத்ஸ்லி சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 10ஆம் வகுப்பு கணிதத்தில் முதல் பாடம் உறவுகளும் சார்புகளும். இந்த உறவுகளும் சார்புகளும்லாம் நம்ம ஏற்கனவே 9th உள்ள இதெல்லாம் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். அதோட தொடர்ச்சி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் நம்ம கார்ட்டீசியன் பெருக்கல் அதை பற்றி பார்க்க போகிறோம். கார்ட்டீசியன் பெருக்கல்னா என்ன அப்படின்னா, அதோட வரையறை டெஃபினிஷன் என்னென்னா, ஏ மற்றும் பி என்பன இரண்டு வெற்றிலா கணங்கள். ஏ பின்னு ரெண்டு செட்டு வெற்றிலா கணங்கள் அப்படின்னா ஏலையும் பிலையும் ஏதாவது உறுப்புகள் இருக்கணும், கண்டிப்பாக உறுப்புகள் இருக்கணும். இவற்றின் வரிசை ஜோடிகளின் கணமானது. வரிசை ஜோடி அப்படின்றது என்னன்னா, பிராக்கெட்டுக்குள்ள 2 நம்பர் இப்படி ஜோடி ஜோடியாக எழுதுறதுக்கு பேர் தான் வரிசை ஜோடி. இந்த வரிசை ஜோடிகளின் கணத்தை தான் நம்ம கார்ட்டீசியன் பெருக்கல்னு சொல்கிறோம். இப்போ இதில் இந்த ஃபஸ்ட்டு உள்ள ஏன்ற எலமெண்ட் வந்து ஏன்ற செட்டில் இருக்கும். பீன்ற உறுப்பானது எதில் இருக்கும் அப்படின்னா பீன்ற செட்டில் இருக்கும். ரெண்டாவது உறுப்பு, முதல் உறுப்பு ஏன்ற கணத்தில் இருக்கும், ரெண்டாவது உறுப்பு பீன்ற கணத்தில் இருக்கும். அதனால தான் ஏ பிலாங்ஸ் டு கேபிட்டல் ஏ. கேபிட்டல் ஏன்றது கணம், பி பிலாங்ஸ் டு கேபிட்டல் பி. கேபிட்டல் பின்றது ரெண்டாவது கணம். அப்படி இருக்கும்னு சொல்லிட்டாங்க. இதை ஏ மற்றும் பியின் கார்ட்டீசியன் பெருக்கல் என்கிறோம். இது மாதிரி வரிசை ஜோடிகளாக எழுதுறதுக்கு பேர் தான் கார்ட்டீசியன் பெருக்கல். இதை என்னன்னா ஏ கிராஸ் பி. இப்போ ஏயும் பியையும் கார்ட்டீசியன் பெருக்கல் பண்ணுறோம். இதை வந்து என்ன சொல்லணும்னா கிராஸ்ன்னு தான் சொல்லணும், ஏ கிராஸ் பி. இதோட ஆன்சர் எப்படி கிடைக்கும் அப்படின்னா ஏ கமா பி இந்த வரிசை ஜோடிகளின் கணமாக கிடைக்கும். சச் தட் இந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட் முதல் உறுப்பு ஏ பிலாங்ஸ் டு கேபிட்டல் ஏ. முதல் உறுப்பு முதல் கணத்தில் ஏன்ற கணத்தில் இருக்கும், ரெண்டாவது உறுப்பு பீன்ற கணத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா உங்களுக்கு புரியும். இந்த கார்ட்டீசியன் பெருக்கல் ஈஸியாக தான் இருக்கும். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்களேன். ஏன்ற செட்டு 1 2 3ன்றது ஏன்ற செட்டில் உள்ள உறுப்புக்கள். ஏ கமா பின்றது பீன்ற கணத்தில் உள்ள உறுப்புக்கள். இப்போ இந்த ரெண்டையும் நம்ம கார்ட்டீசியன் பெருக்கல் பண்ண போகிறோம். எப்படி? ஏ கிராஸ் பி. ஏ கிராஸ் பி பண்ணுறது வரிசை ஜோடிகளின் கணமாக எழுத போகிறோம். எப்படி எழுதுறோன்னு பாருங்கள், ஈஸியாக தான் இருக்கும், நல்ல கவனிங்க. இப்போ இதில் 1 இந்த ஏல உள்ள முதல் கணத்தில் உள்ள ஃபஸ்ட்டு உறுப்பையும் ரெண்டாவது கணத்தில் உள்ள ஃபஸ்ட்டு உறுப்பையும் ஜோடி சேர்க்க போகிறோம். 1 கமா ஏ. திரும்ப மறுபடியும் இதில் பீன்ற இருக்குல்ல, அப்போ 1 கமா பி. அடுத்து 1 வச்சு எழுதி முடிச்சாச்சு. அடுத்து ரெண்டாவது எடுத்துக்கிறோம், 2 கமா ஏ, 2 கமா பி. அடுத்து 3 எடுத்துக்கிறோம், 3 கமா ஏ, 3 கமா பி. இதுதான் கார்ட்டீசியன் பெருக்கல், வேற ஒன்றும் கிடையாது. கார்ட்டீசியன் பெருக்கல்னா ஏல உள்ள ஒவ்வொரு உறுப்பையும் எடுத்துக்கிட்டு பியில் உள்ள உறுப்போட நம்ம இப்படி ஜோடியாக எழுதுகிறோம். இதே பி கிராஸ் ஏனா பியிலிருந்து ஏக்கு எழுதணும். அப்போ பியிலிருந்து ஏக்கு எழுதுறோன்னா பியில் முதல் உறுப்பு என்ன? ஏ. இந்த ஏயை வச்சு இங்கே உள்ள 3 உறுப்பையும் நம்ம சேர்க்க போகிறோம். ஏ கமா 1, ஏ கமா 2, ஏ கமா 3. அடுத்து பிக்கு போகணும். பி கமா 1, பி கமா 2, பி கமா 3. இதான் ஏ கிராஸ் பி, இங்கே பி கிராஸ் ஏ. இந்த ரெண்டும் இப்போ இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏயும் சமமாக இருக்காது. ஏன்னா 1 கமா ஏன்னு இருக்கும், இங்கே வந்து ஏ கமா 1ன்னு இருக்கும். இந்த ரெண்டும் சமம் கிடையாது. அதே மாதிரி 1 கமா பின்னு இருக்குது, இங்கே பி கமா 1ன்னு இருக்கும். இந்த ரெண்டும் சமமாக இருக்காது. இப்போ அதான் இந்த குறிப்பில் வந்து நம்ம எழுத போகிறோம். இப்போ ஏ கிராஸ் பி நாட் ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ. ஏன்னா ஏ கிராஸ் பியில் உள்ள உறுப்புகளும் பி கிராஸ் ஏல உள்ள உறுப்புகளும் சமமாக இருக்குது. ஆனால் என் ஆஃப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு என் ஆஃப் பி கிராஸ் ஏ. அப்படின்னா என்ன? ஏ கிராஸ் பியில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கையும் பி கிராஸ் ஏல உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கையும் சமமாக இருக்கும். எப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 உறுப்பு இருக்குது. இங்கேயும் 1 2 3 4 5 6. அப்போ எண்ணிக்கை வந்து சமமாக இருக்கும், ஆனால் இதில் உள்ள உறுப்புகள் வந்து சமமாக இருக்கு. இங்கே 1 கமா ஏன்னா ஏ கமா 1 இந்த ரெண்டும் சமம் கிடையாது. இதுதான் ஃபஸ்ட்டு. அடுத்து ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு எம்டி செட், அதாவது வெற்றுக்கணம். ஏயும் பியும் கிராஸ் பண்ணால் வெற்றுக்கணம் கிடைக்குதுன்னா ஒன்று ஏன்ற செட்டு வெற்றுக்கணமாக இருக்கும், அல்லது பின்ற செட்டு வெற்றுக்கணம். இப்படி இந்த சிம்பல் போட்டாலே வெற்றுக்கணம். அப்போ இது வந்து வெற்றுக்கணமாக இருக்கலாம். அடுத்து வந்து என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு பி, அதாவது ஏல உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை பி.
n ஆஃப் பி ஈக்குவல் டு கியூ, பியில் உள்ள உறுப்புகள் எண்ணிக்கை கியூ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஏ கிராஸ் பி, என் ஆஃப் ஏ கிராஸ் பியில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கைனா பிக்யூ, இது ரெண்டையும் பெருக்கிறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதாவது என்னென்னா இப்போ இந்த ஏல என் ஆஃப் ஏ வந்து எத்தனை 3, 1 2 3, என் ஆஃப் பி எத்தனை 1 2, இது ரெண்டையும் பெருக்குங்க 3 2 6. இப்போ இதில் எண்ணி பார்த்தோன்னா 6 எலமெண்ட் இருந்துச்சா, அதுதான் இந்த கண்டிஷன். இப்போ எடுத்துக்காட்டு 1.1, ஏ ஈக்குவல் டு 1 3 5ன்னு ஒரு கணம் இருக்குது, பி ஈக்குவல் டு 2, 3ன்னு ஒரு கணம் இருக்குது. நம்மக்கிட்ட என்னென்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி மற்றும் பி கிராஸ் ஏயை காண்க. ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏயும் கண்டுபிடிக்கிறோம். ரெண்டாவது ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ ஆகுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லைன்னா ஏன் ஆகாது அப்படின்னு அதுக்கு காரணம் சொல்லியிருக்காங்க. மூணாவது என் ஆஃப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு என் ஆஃப் பி கிராஸ் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ இன்ட்டு என் ஆஃப் பி அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏன்னா காட்டுக அப்படின்னு. இப்போ ஃபஸ்ட்டு ஒன் என்னன்னு பார்ப்போம். ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏயும் கண்டுபிடிக்கணும். முதல்ல ஏ கிராஸ் பி, ஏ என்னென்ன 1 3 5 கிராஸ், பி என்னென்ன 2 3. இப்போ இதை கிராஸ் பண்ணலாமா? முதல்ல 1 வச்சு 2 3 வரிசை ஜோடி கணமாக எழுதிக்கணும். அடுத்து 3 வச்சு 3, 2 3, 3ன்னு எழுதணும். அடுத்து 5 வச்சு 5, 2 5, 3ன்னு எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு செட் ப்ராக்கெட் போட்டுக்கிறோம். இப்போ ஜோடியாக எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு 1 வச்சு ஜோடி எழுதுனா 1, 2 1, 3. அடுத்தது 3 வச்சு நம்ம எழுத போகிறோம். 3, 2 3, 3. அடுத்து 5 வச்சு எழுத போகிறோம். 5, 2 5, 3. இப்போ இதுதான் ஏ கிராஸ் பி. செட் ப்ராக்கெட் போட்டுக்கிறோம். இப்போ அடுத்து பி கிராஸ் ஏ கேட்டிருக்காங்க. அப்போ பியில் உள்ளதை ஃபஸ்ட்டு எழுதிக்குவோம். 2, 3 கிராஸ் 1 3 5. இப்போ பியிலேருந்து ஏயை கிராஸ் பண்ண போகிறோம். 2 வச்சு எழுதும்போது 2, 1 2, 3 2, 5ன்னு எழுதிக்கணும். ஃபஸ்ட்டு 2 வச்சு எழுத போகிறோம். 2, 1 2, 3 2, 5. அடுத்து 3 வச்சு எழுத போகிறோம். 3, 1 3, 3 3, 5. 3, 1 எழுதிட்டோம். 3, 3 3, 5. இப்போ ஃபஸ்ட்டு கேட்ட கேள்விக்கு ஆன்சர் எழுதியாச்சு. ரெண்டாவது கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏயும் சமமானு கேட்டிருக்காங்க. இப்போ ஏ கிராஸ் பியில் 1, 2 இங்கே இல்லை. 1, 3க்கு பதிலாக 3, 1ன்னு இருக்கு. அப்போ இது வந்து சமமாக வராது. ஏ கிராஸ் பி நாட் ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ. அப்படி சமமாக இல்லைன்னா ஏன் அப்படின்னு காரணம் கேட்டிருக்காங்க. எப்படி காரணம் எழுதலாம்? ஃபஸ்ட்டில் உள்ள இந்த 1, 2 இந்த 2, 1 சமம் கிடையாது. இந்த 2, 1 அதே மாதிரி இந்த 1, 3 3, 1 எப்படி இருக்காது? சமமாக இருக்காது. இப்படி போயிட்டே இருக்கும். அதனால் இது ரெண்டும் சமம் இல்லைன்னு சொல்லிட்டோம். அடுத்து மூணாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா என் ஆஃப் ஏ கிராஸ் பி. என் ஆஃப் ஏ கிராஸ் பினா ஏ கிராஸ் பியில் எத்தனை உறுப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம எண்ணி எழுத போகிறோம். 1 2 3 4 5 6. அப்போ ஏ கிராஸ் பியில் 6 உறுப்பு இருக்குது. அடுத்து என் ஆஃப் பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்க போகிறோம். கண்டுபிடிச்சதை எத்தனைன்னு எண்ணி எழுத போகிறோம். 1 2 3 4 5 6. என் ஆஃப் பி கிராஸ் ஏயும் 6. அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா என் ஆஃப் ஏயையும் என் ஆஃப் பியையும் பெருக்குனா என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. என் ஆஃப் ஏனா ஏல உள்ள எலமெண்ட். ஏல எத்தனை இருக்குது? 1 2 3. அடுத்து பியில் எத்தனை இருக்குது? 1 2. அப்போ என் ஆஃப் ஏனா ஏல உள்ளது 3, பியில் உள்ளது 2. இப்போ இது ரெண்டும் பெருக்குங்க. 3 2 6ன்னு வந்துச்சு. அப்போ அந்த 3 சமமாக இருக்கா? என் ஆஃப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு என் ஆஃப் பி கிராஸ் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ இன்ட்டு என் ஆஃப் பி. இப்போ இதுவும் 6 தான், இதுவும் 6 தான், இதுவும் 6 தான். அப்போ இதை நம்ம சரி பார்த்துட்டோம். என் ஆஃப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு என் ஆஃப் பி கிராஸ் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ இன்ட்டு என் ஆஃப் பி. இந்த 3க்கு ஆன்சர் 6. இதைத்தான் காட்ட சொல்லியிருக்காங்க.